பங்குனி 27 தவக்கால சிந்தனைகள். இன்று மனிதர்கள் புதுமைகளையும் அருங்குறிகளையும் தேடித் திரிகிறார்கள். புதுமைகள் அருங்குறிகள் வியப்பை ஊட்டுகின்றன. ஆனால் அதைவிட மேலாக எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் கூட அருங்குறிகளாக, அற்புதங்களாக நோக்கப்பட வேண்டும். இந்த தவ காலத்திலே நாம் முறைவார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையின் ஒளியிலே நாங்கள் மனம் மாறினோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு அற்புதமே, அதுவும் ஒரு அருங்குறியே. இயேசுவின் வாழ்க்கையிலே எத்தனை விதமான அருங்குறிகளை அவர் செய்தார். அவருக்கு பின்னால் மக்கள் அருங்குறிகளை நம்பி போனார்கள், அடையாளங்களை கேட்டு போனார்கள். ஆனால் இயேசுவில் அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. வெறுமனே மேலோட்டமாகவே இயேசுவை நோக்கினார்கள். அவர்தான் வாழ்வின் ஊற்று என்பதை அவர்கள் காண தவறினார்கள். அவர்களிலேதான் வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் உணர மறந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் எப்பொழுதுமே இயேசு சென்ற இடமெல்லாம் அருங்குறிகளை தேடினார்கள், புதுமைகளை தேடினார்கள். ஆனால் அவருடைய போதனையை அவர்கள் உன்னிப்பாக கேட்கவில்லை. போதனைகள் தான் அவருடைய வாழ்வும் தான் எமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய என்பதை அவர் ஆழமாக உணரவில்லை. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு பேய்களை ஓட்டிய பொழுது இவன் பேய்களின் தலைவனை கொண்டு ஓட்டுகின்றார்கள் என்று அவர் மேல் பழி சுமத்தினார்கள். கடவுள் மகனாக இருக்கும் இயேசு எப்படி பேய்களின் துணியோடு பேய்களை ஓட்ட முடியும்? அவர்கள் ஏதாவது இயேசுவை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இவ்விதமாக அற்புதங்களை நம்பியே அவருக்கு எதிராக பழியையும் அவமானங்களையும் சுமத்தினார்கள். ஆனால் இயேசுவோ உலகத்தில் உள்ள மனிதர்களின் மீட்புக்காக வந்தார். தன்னுடைய போதனைகளாலும் அருங்குறிகளாலும் மக்களை சகல விதமான உடல் உள்ள ஆன்மீக நோய்களிலிருந்து விடுதலை அளித்தார். உடலிலே துன்புற்ற நோயாளிகளையும் தீய ஆவியினால் பீடிக்கப்பட்ட மனிதர்களுக்கும் அவர் விடுதலை கொடுத்தார். ஆகவே அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் என்று நற்செய்தி தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே இயேசுனுடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்களும் தான் எமக்கு வழிகாட்ட வேண்டுமே ஒழிய பெருமைகளை, அவருடைய புதுமைகளையும் அருங்குறிகளையும் பற்றி கொண்டு நாங்கள் வாழ முடியாது. அதைவிட மேலாக இயேசுனுடைய வார்த்தைகள், இயேசுனுடைய செயல்கள் எங்கள் வாழ்வை வழிநடத்துகின்ற பொழுதுதான் நாங்களே எங்களிலே ஒரு அதிசயத்தை காணுகிறோம், அற்புதத்தை காணுகிறோம். எங்கள் செயல்கள் எல்லாம் மாற்றமடைகின்றன, எங்கள் சிந்தனைகள் மாறுகின்றன, எங்கள் மனநிலைகள் மாறுகின்றன. இதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்க முடியும். ஆகவே வெளியிலே அற்புதத்தை தேடுவதை விட, அதிசயங்களை தேடுவதில்லை விட, எங்கள் உள்ளங்களுக்குள்ளே அதே அதிசயம், அதே அற்புதங்கள் நிகழும் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதுவே தவக்காலத்தின் மிகவும் மிகவும் முக்கியமானது. எம் வாழ்க்கையில் நாங்கள் மாற்றம் காணுகின்ற பொழுது, எங்களுடைய அக வாழ்விலே நாங்கள் உண்மையான மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற பொழுது அங்கும் அதிசயங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கின்றது. நாங்கள் புதிய மனிதர்களாக புதிய வாழ்வை நோக்கி பயணிக்கிறோம். இதுவே இந்த தவக்காலத்திலே இறைவன் விடுக்கின்ற அழைப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே உள்ள தூய்மையோடு எம்மை வறுமையாக்கி ஒரு புதிய வாழ்வை நோக்கி இந்த தவக்காலத்தில் பயணிப்போம். ஆமென்.